ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயரில் 100 ரூபா, செகண்ட் இயரில் 105 ரூபா, தேர்ட் இயரில் 110 ரூபா 50 காசு. இங்கே ஏன் 205 ரூபான்னு போட்டோம்? ஸோ 205 100 + 105 205 வச்சு இங்கே வட்டி கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரே இதுவாக இருக்கும், ஒரே டேர்மாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு பண்ணோம். இல்லைனா அங்கே என்ன பண்ணணும், 100 ரூபாய்க்கு ஒரு முறை அப்புறம் 105 ரூபாய்க்கு ஒரு முறைன்னு பண்ணி சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ 110 ரூபா, 100 105 110. ஸோ டோட்டலாக 315 ஆக்சுவலாக 50, டோட்டலாக 315.50 ருபீஸ். CI இஸ் ஈக்குவல் டு இது ஒரு மெத்தட். அதாவது 3 வருஷத்துக்கு கேட்கும்போது பர்சன்டேஜ் மெத்தட் வச்சு ஒன்று போட்டு வட்டிகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த மாடல் பார்க்குறோம். வாட் வுட் பி CI ஆன் எ சம் ஆஃப் ₹5,000 ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 இயர். ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12% per annum, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. இந்த விஷயமே இங்கே தான் இருக்குது. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, கூட்டு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறையாக கணக்கு பண்ணுறாங்க. ஓகேவா? டோட்டலாக ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு அரை ஆண்டுன்றது 6 மாதம். ஸோ 1 இயர், அதில் ஹாஃப் இயர்லி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, இதுதான் விஷயம். அதாவது 6 months 6 monthsக்கு வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. 6 months + 6 months இதில் கூட்டு வட்டியாக பண்ணுறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ரெண்டையும் சேர்த்து 1 இயருக்கு டோட்டலாக நீங்கள் போட்ட முடியும், போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 months அதுக்கு 5,000 ரூபாய்க்கு இன்ட்டு 12%, 12/100, 0க்கு 0 அடிச்சிடும். ஓகே, 5 12s 0க்கு 0. ஓ சாரி, இப்போ நீங்கள் இதை டைரெக்டாக அந்த 12% போட முடியாது. எடுத்தோடனே நம்ம இதுதான் போடுவோம், பட் 12% போட முடியாது. ஒரு வருஷத்துக்கு 12%னா 6 மாதத்துக்கு பாதிக்கு 12/2 which is equal to 6% ஃபார் 6 months. ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மாறும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் இது ஒரு பிரச்சனை. 12% per annumனா 6 மாதத்துக்கு வரும்போது பை பாதி 6% தான். ஸோ இப்போ போடுங்க ஃபஸ்ட்டு 6 months. ஸோ ஓகேவா? ஸோ 6 monthsக்கு பிரிக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டேஜும் பிரிச்சுக்கணும். 5,000 இன்ட்டு 6/100, 0க்கு 0 போகும், 6 5 30, 300 ரூபா ஃபஸ்ட்டு 6 months. இதே செகண்டு 6 months, செகண்டு 6 monthக்கு அதே 5,000 இன்ட்டு 6/100க்கு 300. அது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற இந்த 300 ரூபாய்க்கு ஒரு 6%. ஓகே, 00க்கு 00 போயிடும், 6 3 18. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 618. உங்கள் ஆன்சர் இதுதான். ஸோ டோட்டல் CI இஸ் ஈக்குவல் டு 618 ரூபா. ஓகே, ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 12%னா 6 மாதமாக காம்பவுண்ட் பண்ணுறாங்க. கூட்டு வட்டியை ஒரு 6 மாதத்துக்குமா கணக்கு பண்ணுறாங்க. ஸோ இது 6 மாதத்துக்குன்னு போடும்போது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் பை 2 6 months வரும். அதே பை 2 போட்டு 6% ஃபார் 6 months போடும். ஸோ ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 300 ரூபா, செகண்ட் 6 monthக்கு அதே மாதிரி அசலுக்கு ஒரு 300, ஏற்கனவே இருக்கிற 300க்கும் அதே 6% போடும்போது ஒரு 18 ரூபா வரும். ஸோ டோட்டலாக வட்டி 618 ரூபா 1 இயருக்கு. ஸோ இது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படிங்கிற ஒரு மாடல். இது அடுத்த மாடல் பாருங்கள். ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 16,000, 16,000 ரூபா ஃபார் 9 months, 9 மாதத்துக்கு மட்டும் கண்டுபிடிங்க. அட் 20% per annum. கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. when interest is calculated quarterly. போன சம் வந்து ஹாஃப் இயர்லி, இந்த சம் வந்து குவார்ட்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேவா? ஸோ குவார்ட்டர்ஸ், காலாண்டு குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது 1 year ஈக்குவல் டு 4 quarters, 3 மாதம் ஒரு குவார்ட்டர். ஓகேவா? அதாவது 12/4 is equal to 3 months. 3 months is equal to ஒரு குவார்ட்டர்.
ஒரு காலாண்டுங்கிறது 3 மாதம். ஓகேவா? ஒரு காலாண்டுங்கிறது 3 மாதம். 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு வருஷத்தை 4ஆல் டிவைட் பண்ணால் தான் ஒரு குவார்ட்டராக வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரேட் ஆஃப் பர்சன்டேஜை ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோன்னு பிரிக்கணும். ஆர் ஃபார் 1 குவார்ட்டர் which is equal to 20/4 5%. ஓகேவா? ஸோ 9 மாதத்துக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதாவது 3 குவார்ட்டர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நவ் CI ஃபார் ஃபஸ்ட்டு 3 month எவ்வளோ? 16,000ல் 5%. 5/100 16,000ல் 5% ஃபஸ்ட்டு குவார்ட்டரில். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0 போகும் 80 800 அதே CI ஃபார் செகண்டு 3 month செகண்ட் குவார்ட்டர். அதே 16,000க்கு ஒரு 800 ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற 800க்கு ஒரு 5%. 5/100 100 போகும் 5 8s are 40 840. ஓகே 840. ஸோ அடுத்த ஒரு காலாண்டு போடணும். அங்கே ஒரு 800 ஒரு 840 இதுக்கு நம்ம 5% வட்டி போகிறதுக்கு பதிலாக இது வரைக்கும் இருக்கிற வட்டி மட்டும் எவ்வளோ டோட்டலாக 1640. ஓகேவா? இது வரைக்கும் CI ஃபார் தேர்டு குவார்ட்டர் மூணாவது 3 மாதம். அதே 800 ப்ளஸ் இந்த 16,640க்கு ஒரு 5%. ஓகே 1640க்கு ஒரு 5% போட்டிங்கன்னா 82. ஸோ 882. இப்போது டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு 800, செகண்ட் குவார்ட்டருக்கு 840, தேர்டு குவார்ட்டருக்கு 882. ஸோ டோட்டல் 2522. ஓகேவா? 2522 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆர் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, ஒரு வருஷத்தை 4 குவார்ட்டர்ஸாக 4 காலாண்டாக பிரிக்கணும். 3 மாதங்கிறது ஒரு குவார்ட்டர். 9 மாதத்துக்கு கேட்டிருக்கிறான். இங்கே 3 குவார்ட்டருக்கு தான் நீங்கள் வட்டி கால்குலேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜையும் அந்த குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் பிரிச்சுக்கணும், வகுத்துக்கணும். இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? காம்பவுண்டோட ஹாஃப் இயர்லி வரும்போதும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஒரு வருஷம் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 மாதம். அதேமாதிரி ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு வருஷத்தை குவார்ட்டராக பிரிக்க 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 4ஆல் டிவைட் பண்ணால் ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு 5%ன்னு கிடைக்குது. ஸோ 5% போட்டுரும். வட்டி அசலுக்கான வட்டி ஃபஸ்ட்டு வருஷம், அசலுக்கான வட்டி செகண்ட் வருஷம், ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற வட்டிக்கும் அதே பர்சன்டேஜ் கூட்டு வட்டி. 3ஆவது முறை வரும்போது ஏங்க ஆட் பண்ணிக்கிறோன்னா அங்கே வட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. இல்லை நான் பண்ணலனாலும் ஒரு 800க்கு ஒரு 5%, 840க்கு ஒரு 5% தனித்தனியாக போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 882 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டல் CI இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்கள், 800 840 882க்கு 2522 ரூபா உங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டட் குவார்ட்டர்லி பார்த்துட்டோம். ரைட். இப்போது அடுத்த ஒரு சம்மு, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. a sum of rupees 800 become an amount of, எப்படி சொல்கிறாங்க, an amount of rupees 915.92. டோட்டலாக வட்டியும் அந்த 800 அசலும் சேர்ந்து 915 ரூபா 92 பைசாவாக மாறிடுது அப்படின்றாங்க. ஓகே, ஃபார் இன் 2 years 2 வருஷத்தில். ஓகே 2 வருஷம். தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றாங்க. இதுக்கு நீங்கள் ஃபார்முலாவில் போனால் கொஞ்சம் நிறைய கால்குலேஷன், ஃப்ராக்ஷன் இந்த இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போகும். அசல் என்ன 800 ரூபா, P = 800. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 915, டோட்டல் அமௌண்ட்டு 915.92. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 115 ரூபா 92 பைசா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 115 ரூபா 92 பைசா. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வரணும். ஸோ என்ன பண்ணுவோம்,
இந்த 800 இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் ரேண்டமாக ட்ரை பண்ணும். ஓகே, 4 வேணாம், 6% வச்சு பார்ப்போமா. 800 ஒரு வேளை 6% அப்படின்னு நான் போடுறேன்னா 800 × 6/100, 100க்கு 100 போகும், 6 8s are 48. ஃபஸ்ட்டு வருஷம் 48, செகண்ட் வருஷத்துக்கும் ஒரு 48, அப்புறம் 48க்கு ஒரு 6% போடணும். 48க்கு ஒரு 6% போடும்போது 2.88 எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா 98 ரூபா தான் வருது, 115 ரூபாய்க்கு வரல. 115 ரூபா வரும்போது அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ 6% வராது. 6% வரலன்னும் போது 4% வராது. ஸோ 7% ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். 7%, 800 × 7/100, 100க்கு 100 அடிக்கிறோம், 7 8s are 56. செகண்ட் குவார்ட்டருக்கு ஒரு செகண்ட் இயருக்கு ஒரு 56, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 56ல் ஒரு 7%. இதை போடும்போது 3 ரூபா 92, அந்த 92 வருது. இதில் உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 115 ரூபா 92 பைசா அங்கே வந்துடுச்சு. ஸோ உங்கள் ஆன்சர் 7%. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா படி போனீங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அந்த பர்சன்டேஜ் மெத்தட் படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கால்குலேஷனை ஸ்பீட் பண்ணும்போது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னும் போது இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய பேசிக் மாடல்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய பேசிக் மாடல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னுடைய பேசிக் மாடல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்குறீங்க. எதுலன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து வரும். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தாப்பில் இருக்கிறது. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு கேட்குறது தான் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாடல். எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு மட்டுமே வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. டிஃபரன்ஸு 0, ஒரே வருஷத்துக்கு மட்டும் வட்டி பார்த்தா. அதே டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 வருஷத்துக்கு பார்த்தா ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். அதாவது அந்த டிஃபரன்ஸ்ன்னும் போது ஒரு விஷயம் என்னென்னா, எஸ்ஐ பெரிய வேல்யூவாக இருக்கலாம், சிஐ பெரிய வேல்யூவாக இருக்கலாம். எது பெருசோ அது நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போட்டுக்கணும். அதாவது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். ஸோ சின்ன வேல்யூ பெரிய வேல்யூ நெகட்டிவில் வருதா அதுவா அப்படி இல்லை. டிஃபரன்ஸ்ன்னும் போது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், அந்த வித்தியாச ரூபாய் இஸ் ஈக்குவல் டு PR²/100². Pனா பிரின்சிபல், ஆருங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. ஆருக்கு ஸ்கொயர் போட்டிருக்கோம், 100க்கும் ஸ்கொயர் போட்டிருக்கோம். R × R 100 × 100. இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா, ஒன்லி ஃபார் 2 years. ஓகேவா? இதே டிஃபரன்ஸ் ஆஃப் SI CI ஃபார் 3 years வருதுன்னா அந்த டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசம் எதுக்கு ஈக்குவல்னா PR²/100² இன்ட்டு 3 + R/100. 3 வருஷம் வரும்போது இந்த 3 இங்கே வரும், ப்ளஸ் R/100. ஓகேவா? 2 வருஷத்துக்கு அது எதுவும் ப்ராக்கெட்டில் வராது, இங்கே இது மட்டும் சேரும். அடுத்தது ஃபார் 4 years டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR²/100² இன்ட்டு 4 + R/100. 4 yearsனால் இங்கே 4 + R/100. ஸோ அதே மாதிரி 5 yearsக்கு கேட்டால் PR²/100² இன்ட்டு 5 + R/100. அது இதுனா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த வித்தியாசம். ஸோ ரெண்டையும் சேர்த்து கேட்கும்போது, அந்த வித்தியாசத்தை வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ரைட். இப்போது ஒரு ப்ராப்ளம் இதில் பார்ப்போம். Find the difference between CI and SI on rupees 6,500 at 10% per annum for 2 years. 2 வருஷத்துக்கு அப்படின்றாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணுங்கள், டிஃபரன்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசம் தான், அந்த டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா PR²/100². P நேரடியாக அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். P எவ்வளோ? 6,500. R எவ்வளோ? 10%. 10 ஸ்கொயர் போடுறோம் இல்லையா, அதை 10 × 10ன்னு போடுங்க. 10 ஸ்கொயர் என்ன பண்ணுங்கள், 10 × 10. 100 ஸ்கொயரை 100 × 100ன்னு போடுங்க. கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 0 இந்த 2 10 ஆட் போய்டும், இந்த 2 0க்கு இந்த 2 0 போய்டும். ஸோ டிஃபரன்ஸ் வேல்யூ, 2 வட்டிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ₹65. ஓகே, 65 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். இதை நீங்கள் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 6,500 இன்ட்டு 10, 10 × 2/100 போட்டு ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் அந்த பர்சன்டேஜ் மெத்தடில் கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 65 ரூபாய் வரும்.
அதை நேரடியாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸை நேரடியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 வருஷத்துக்குன்னும் போது PR²/100², இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸை வச்சு ட்விஸ்ட் பண்ணியும் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் SI அண்ட் CI ஆன் ₹8,000 ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு ஆன் ₹8,000னா ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் 8,000க்கு 2 வருஷத்துக்கு இஸ் ₹20. டிஃபரன்ஸ் வந்து 20. ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கேட்குறாங்க. இங்கே டிஃபரன்ஸ் வந்து 20 இஸ் ஈக்குவல் டு PR²/100². ஓகேவா? P ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 20 இஸ் ஈக்குவல் டு P 8000 R ஸ்கொயர், R இன்ட்டு R பை 100 இன்ட்டு 100 அப்படி வச்சு எதையும் கேன்சல் பண்ணாதீங்க. ஆரை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட நிறுத்திக்கிட்டு 20 இன்ட்டு 100 இன்ட்டு 100 கொண்டு வந்துருங்க பை 8,000. ஓகே, இப்போ ஜீரோஸ் எல்லாம் அடிங்க. 0க்கு 2 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, 2 4s are 8, 4 25s are 100. ஓகே, R ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ஸோ R ஈக்குவல் டு 5%. இதுதான் உங்கள் ஆன்சர். R ஈக்குவல் டு 5%. டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டான் ₹20, பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துட்டான் 8,000, ஆர் கொடுக்கல, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா இது தான். 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 வருஷத்தை வச்சு தான் இதுதான் ஃபார்முலான்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. 3 வருஷமாக இருந்தால் ஃபார்முலா மாறும். ஸோ 2 வருஷத்தை வச்சு இதுதான் ஃபார்முலான்னு நம்ம டிசைட் பண்ணி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் SI அண்ட் CI ஆன் சர்டைன் சம். அந்த பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட முதலீடு. சர்டைன் சம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட முதலீடு அட் 4% per annum ஃபார் 3 years இஸ் 608. என்ன சொல்கிறாங்க? டிஃபரன்ஸ் வந்து ₹608 SIக்கும் CIக்கும். எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோன்னு தெரியாது. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 4%, டைம் வந்து 3 வருஷம். டைம் என்ன 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலாஸ்க்கு தான் போகணும். என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த P கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR²/100² இன்ட்டு 3 + R/100. இங்கே ஏன் ஃபார்முலா மாறுது? 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கான ஃபார்முலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொன்னோம். 2 வருஷம்னா இதோடு இருக்கும், இந்த டேர்ம் வராது. 3 வருஷம்னு வரும்போது இந்த டேர்ம் வரும். ஓகே, டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க ₹608. P தெரியாது. R ஸ்கொயர் 4 இன்ட்டு 4, 2 4, 100² 100 இன்ட்டு 100 இன்ட்டு 3 + 4/100. ஓகேவா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டோம். இப்போது இந்த Pயை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம்? 4க்கு இந்த 100 அடிச்சிடும் 25, இந்த 4க்கு இந்த 100 அடிச்சிடும் 25. ஓகே, 625 25 625 P/625. இப்போ இங்கே என்ன இருக்குது? P/625. 25 × 25 625. 3 + 4/100, 100 × 3 300, 300 + 4 304/100 is equal to 608. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். P/625 608 × 100/304. ஓகே, இன்ட்டு டிவைடில் இருக்கிற 625 இங்கே மல்டிப்ளை போயிடும். 304க்கும் 608க்கும் 2ல் போகும். ஓகே, 625 × 2 இல்லை 200. இதுக்கான ஆன்சர் 1,25,000. ஸோ P ஈக்குவல் டு 1,25,000. இவ்வளோ தான் அந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்லாமே மேத்தமேட்டிக்கல் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர்லாம் ஸ்கொயர் வருதுன்னா 2 இன்ட்டு போட்டு எழுதி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவில் கவனம் இருக்கணும். 3 இயர்ஸ்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு மாடல் பார்ப்போம். Find the difference between CI and SI on ₹1,000 at 10% per annum for 3 years. அதே 3 years. டிஃப்ரென்ஸ் டைரெக்டாக கண்டுபிடி. ஸோ
difference is equal to p r square by 100 square 2 வருஷமா இருந்தால் இதோட இருக்கும் இது 3 வருஷம் into 3 plus r by 100 into 3 plus r by 100 okay so p வந்து 1000 r வந்து 10% per annum 10 into 10 divided by 100 into 100 3 plus 10 by 100 இது சால்வ் பண்ணுறோம் 100க்கு இந்த ரெண்டு 10ம் போயிடும் இந்த 100க்கு இந்த ரெண்டு 0 போயிடும் ஓகேவா ஸோ இந்த 100க்கு இந்த ஒரு 0 போயிடும் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக டேர்ம்ஸை மாற்றிக்கணும் 10 into 3 plus 1 by 10 31 by 10 என்ன வரும் 10 into 31 by 10 இந்த 10க்கு 10 போயிடும் ஓகே ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு rupees 31 டிஃபரன்ஸ் ஓகே இந்த டிஃபரன்ஸ் வச்சு கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி டு யூ ஓகேவா ஸோ இவ்வளோ தாங்க 4 இயர்ஸ்க்குன்னு கேட்டால் 4 + r by 100 5 இயர்ஸ்க்குனா 5 + r by 100 போய்கிட்டே இருக்கும் அது கண்டினியூஸ் ஓகே இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா இந்த சம் கேட்குற சென்டென்ஸ் ஃபார்மேட் இருக்குல்ல இங்கிலீஷில் அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க எப்படின்னா இந்த மாதிரி a man invested certain sum for 2 years ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் 2 வருஷத்துக்கு தான் at 15% per annum on simple interest சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஒருவேளை had the invest been compounded அப்படின்றாங்க என்னென்னா ஒருவேளை அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் காம்பவுண்டடாக மாற்றிட்டாங்க அப்படின்னா he would have earned அவன் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான்னா ₹450 more as interest 450 ரூபாய் அதிகமாக வட்டியில் கிடச்சிருக்கும் கிடைக்க இருக்கிற வட்டியில் 450 ரூபாய் அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்றாங்க வாட் வாஸ் த சம் இன்வெஸ்டட் என்ன விஷயம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதே அமௌண்ட்டு தூக்கிட்டு போய் ஒருவேளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருந்தா கிடச்சிருக்கிற வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிற வட்டியை விட 450 ரூபா மேலே வருன்றாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் 450 ஓகேவா ஸோ அதை தான் நம்ம எடுக்கணும் அந்த டிஃபரன்ஸ் தான் ₹450 ஸோ 2 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் பி தான் தெரியாது கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஸ் 450 அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பி வேணும் ஆர் வந்து எவ்வளோ ஆர் 15% per annum 15 into 15 ஆர் வந்து எவ்வளோ 15% per annum 15 into 15 by 100 square divided by 100 into 100 ஓகே இதுக்கப்புறம் இது கேன்சல் P is equal to 450 into 100 into 100 divided by 15 into 15 ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணும் ஸோ இது டோட்டலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பிரின்சிபல் ஈக்குவல் டு 220,000 இஸ் ஈக்குவல் டு 20,000 உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன P ஈக்குவல் டு 20,000 ஓகே ஸோ இதுதான் விஷயம் இதில் என்னென்னா இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறத மட்டும்தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுதான் இதில் விஷயம் ஓகே இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ஸு அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 8 ப்ராப்ளம் பேசிக் மாடல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 6 ப்ராப்ளம் பேசிக் மாடல் தென் ஒரு 5 ப்ராப்ளம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மிக்ஸ் பண்ணதில் ஒரு பேசிக் மாடல் இதில் 3 விதமான ஃபார்முலா ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த பேசிக் மாடல் சம் நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்க ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் தேங்க்யூ ஒன் மோர் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச் கைண்ட்லி கிவ் யுவர் சப்போர்ட்